இந்த செல்போனை எந்த செடிக்குள்ளே கண்டுபிடிச்சதோ ராத்திரியில் தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. ஹலோ, யாருவே? சிட்டிசன். யாருலே சிட்டிசன்? ஒரிஜினல். ஒரிஜினல்னா அப்போ டூப்ளிகேட் சிட்டிசன் வேற இருக்கானல்ல? பேங்கை மோசடி பண்ணவன் டூப்ளிகேட் சிட்டிசன், அந்த பணத்தை திருப்பி கட்ட வைக்கிறவன் ஒரிஜினல் சிட்டிசன். என்ன? அதுக்கு என்ன கேம்ல போன் பண்ணா? ருஷி பேங்கை நீ தான் திவால் பண்ண. டோட்டல் 20 கோடி ரூபாயை யாருக்கும் தெரியாம பேங்க் மேனேஜர் கிட்ட நாளை காலையில 10 மணிக்குள்ள ஒப்படைக்கிறேன். முடியாதுன்னு என்னத்துல புடுங்குவ? நான் என்ன புடுங்க வேண்டும்? உன் புள்ள வாயாலிய சொல்வான், கேளு. ரிவால்வர் வச்சு மிரட்டுறான் டாட். நீங்க பணம் கொடுக்கலன்னா என்ன போட்டு தள்ளிடுவேன்னு பயமுறுத்துறான் டாட். டூ சம்திங் டாட் ப்ளீஸ். நான் என்ன புடுங்குவேன்னு இப்ப புரிஞ்சுதா? ரொம்ப ஆடாதடா, நான் மினிஸ்ட்ல தெரியுமா உனக்கு? அது தெரிஞ்சுதாண்டா உன் புள்ளைய கிட்னாப் பண்ண. நான் மனசு வச்சா இப்பவே உன்னை பரலோகம் அனுப்பிடுவோம்ல. நீ நினைக்க மட்டும் தாண்டா முடியும், நான் நினைச்சா இப்பவே அனுப்பி வச்சிருப்பேன். டாட் ப்ளீஸ் சேவ் மீ டாட். டாட் ப்ளீஸ் கிவ் தி மணி. டாட் எப்படியாவது பணத்தை அனுப்பி வச்சிருங்க டாட். 20 கோடிக்கு பதிலா 200 கோடி சம்பாதிக்க முடியும் டாட். ப்ளீஸ் சிட்டிசன் கேட்ட அந்த பணத்தை எப்படியாவது அனுப்பி வச்சிருங்க டாட். ப்ளீஸ் டாட் ப்ளீஸ். ஓகே தானே? அனுப்பி வைக்கிறேன். என் புள்ளைய மட்டும் விட்டுறல. பணம் அனுப்புனதுக்கு அப்புறம் மேனேஜர் சார், இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். நீங்க சொன்னபடியே செஞ்சிடறேன் சார். என் பையனை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சாலே போதும் சார். நீ 9 மணிக்கு பேங்க்குக்கு போய் டெபாசிட்டர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி உங்க பணத்தை திருப்பி கொடுக்க போறேன், 11 மணிக்கு பேங்க்குக்கு வாங்கன்னு சொல்லு. சொல்லிடுறேன் சார். 20 கோடி கேஷ் யாரோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த கேஷை நீ டெபாசிட்டர்ஸ்க்கெல்லாம் கொடுத்த பின்னால உன் புள்ள பத்திரமா உன் வீட்டுக்கு வந்து சேருவான். ஓகே? ஓகே சார். மேனேஜர் சங்கருங்கிறது நீங்க தானா? ஆமா, நான் தான். இந்தாங்க சாவி. இதுல 20 கோடி ரூபாய் இருக்கு, சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. சரிங்க. இந்திராமா, இந்தாங்க நீங்க கட்டின 2 லட்சம் ரூபாய். லோகேஷ், இந்தாப்பா. தேங்க்யூ சார். கோபால், பேங்க் திவால் ஆயிருச்சே, எங்க பணம் கிடைக்காம போயிருமோன்னு நினைச்சேன். இதை வாங்கி கொடுத்த புண்ணியவானுக்கு கோடி நம்ம நாட்டுல திவாலான பேங்க்ல இருந்து பணம் வருது. இதுதான் முதல் தடவை. சந்தோஷமா இது உண்மையான என்னால நம்பவே முடியல. இந்த பணத்தை வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் நடத்த போறேன். யோமல அந்த சிட்டிசன் என் புள்ளைய கடத்திட்டு போய் போட்டு தள்ளிடுவேன் மிரட்டு என்கிட்ட இருந்து 20 கோடியை பிடிக்கிட்டாமல. ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ என்னையே ஏத்து பேசிட்டாமல. என்னோட அரசியல் வாழ்க்கையில இந்த 2 சம்பவமும் பெரிய அவமானம்ல. யோ ஏஎஸ்பி, அந்த சிட்டிசனை கண்டுபிடிச்சு என்கவுண்டர்ல போட்டு தள்ளி அவன் பணத்தை என் காலடியில கொண்டு வந்து போடணுவே. ராசா, டாட் வந்துட்டியா? உனக்கு ஒன்றும் ஆகல இல்லையா? எனக்கு எதுவும் ஆகல டாட். டாட் அந்த சிட்டிசன் வேற யாரும் இல்ல டாட். அந்த எஸ்ஐ பரத் சிட்டிசன் டாட். நீ சொல்ற மாதிரி அந்த எஸ்ஐ பரத் தான் சிட்டிசனா இருந்தான்னா இது அவன் எனக்கு வச்ச டபுள் ஆப்ல. அதை நினைச்சா என் ரத்தமெல்லாம் கொதிக்கல. ஏஎஸ்பி சார், அவனை உடனே சஸ்பெண்ட் பண்ண. அதுக்கப்புறம் அவன் தலைய வச்சு பசங்க ஃபுட்பால் ஆடுவாங்க. சார், இந்த நேரத்தில் நாம அவனை சஸ்பெண்ட் பண்ணா நாம தான் தப்பு பண்ணோங்கிறது வெளியே தெரிஞ்சு. செய்தி, பேங்க் திவாலான 24 மணி நேரத்தில் டெபாசிட் செய்த பணத்தை எல்லோருக்கும் திரும்பி வாங்கி கொடுத்த அந்நியன் சிட்டிசன் பற்றி மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த விஷயத்தை அறிந்த முதலமைச்சர் அந்த சிட்டிசன் யார் என்று தெரிந்து கொண்டால் அவருக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். சார், அந்த எஸ்ஐ பரத் பேங்க் மேனேஜர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு உங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்றதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணிருக்கார் சார். அவன் நமக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கான். நாம இப்படியே பேசாம இருந்தா அவன் இன்னும் முழகா தான் இருப்பான். அவன் நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். முடிவு பண்ணிட்டேன்ல. முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. அவனை சமாதி பண்ண போறேன். சார், பேங்க் மேனேஜர் ஜெயில இருக்கும்போது நீங்க அந்த எஸ்ஐயை கொலை பண்ணீங்கன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கேஸ் சிபிஐக்கு போயிடும். அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சிங்க வேற உங்க மேல ஒரு கண்ணா இருக்காங்க. அது உங்க மந்திரி பதவிக்கு ஆபத்தா முடியலாம் சார். அதனால பரத்தை இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதா நல்லதுன்னு எனக்கு தோணுது சார். அந்த எஸ்ஐய ஏதாவது டெரர் ஆக்ட் ஏரியாவுக்கு மாத்துங்க. அவனை அவங்களே பார்த்துக்கிட்டோம். போரூர் ஐயப்பா சார்,
டிஜிபிக்கு போன போட. குட் மார்னிங் சார். கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த எஸ்ஐ பரத்தை இப்பவே மதுரை மாவட்டம் துர்காபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் டிஜிபி. அங்க எதுக்குன்னா அங்க யார் இருக்கா? முத்து பாண்டி. எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து வந்து என்னை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம என் வீட்டு முன்னாடியே கையில கத்தியோடு நின்று எனக்கே சவால் விட்டுருக்கேன். தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னடா அப்படி பாக்குறீங்க? இவன் தலை துண்டாகல, இவன் ரத்தம் மண்ல சிந்தல, இவன் முண்ட கீழே விழல. மொத்தத்துல இங்க எதுவுமே நடக்கல. ஹலோ, சொன்னது புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். அப்பா மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. சொல்லுண்ண. இளைய தம்பி, உன் ஏரியாவுக்கு எஸ்ஐ பரத்னு ஒருத்தனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பியிருக்கமல, அந்த பேவுள்ள என்கிட்டே விளையாட்டு காட்டிட்டான். அவன் தோலை உரிச்சு அவன் திமிரு அடக்கல. திமிரு அடக்கிறது என்ன? நீ சொன்னா அவனை மேலேயே அடிச்சிருந்த. அது என்னால முடியாம இல்லல, அந்த பயவுள்ள திமிரு பிடிச்ச சென்னை போலீஸ். நீ கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அந்த சிரிக்கு உள்ள துடியா துடிச்சு அவதிப்படணும்ல. உன்னை எதிர்த்து நின்னவனை உன் காலில் விழ வைக்கிறேன். புலிய அடக்கணும்னா சிங்கத்துக்கிட்ட தான் அனுப்பணும். அதான் உன்கிட்ட அனுப்பியிருக்கேன். கூல் டாட், கூல். உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன விஷயம் கேள்விப்பட்டேன். எந்த ஊருக்கு சார்? துர்காபுரத்துக்கு. ஏன் சார் சடனா? ஸ்ட்ரிக்டா இருந்தா சடனா தான் நடக்கும். இதுக்கெல்லாம் மினிஸ்டர் தான் காரணமா? அவன் புள்ளைய கிட்னாப் பண்ணி முழுங்கின பணத்தெல்லாம் திருப்பி கக்க வச்சேன்ல, அப்புறம் அந்த மினிஸ்டர் சும்மா இருப்பானா என்ன? சார், துர்காபுரத்துக்கு எப்போ சார் போறீங்க? எனி டைம். நான் அங்க போனதுக்கு அப்புறம் ஒருவேளை உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்பட்டா நீங்க அங்க வர வேண்டியது இருக்கும். சார், பொறுக்கிங்க மாதிரி பிக் பாக்கெட் அடிச்சு தெரிஞ்சிட்டு இருந்த எங்களையும் நல்ல மனுஷங்களா மாத்தி சமுதாயத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுத்தீங்க சார். இங்கே மட்டும் இல்லை சார், நீங்கள் எங்கே போய் எங்களை கூப்பிட்டாலும் அங்கே வந்து நாங்கள் உதவி பண்ணுறோம் சார். சார், இந்த மாதிரி அரசியல்வாதிங்க திமிரு போகணும்னா உங்களை மாதிரி சின்சியர் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக தேவை சார். அவன் சொல்கிற மாதிரி உங்களை மாதிரி ஒரு சின்சியரான ஆஃபீஸர் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் இருந்தால் போதும் சார். நாட்டில் ரவுடிஸுமே இருக்காது சார். ஓகே ஓகே, லெட்ஸ் டு அவர் டியூட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹாட் காஃபி. தேங்க்யூ. ஆமா, எந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர்? துர்காபுரத்துக்கு. துர்காபுரமா? ஏன், உனக்கு தெரியுமா? தெரியும். அந்த ஊர்ல கொலை கொள்ளை வெட்டு குத்து இது மட்டும்தான் நடக்கும்னு யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். டியூட்டினா எங்க இருந்தாலும் போய் தான் ஆகணும். பரத், என்னை பார்க்கறதுக்கு அடிக்கடி சென்னைக்கு வாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களை பார்க்கறதுக்கு அங்க வரேன். உனக்கு எதுக்கு அந்த கஷ்டம்? நானே அப்பப்போ வந்துட்டு போறேன். தேங்க்ஸ். ஏன்? என் பேச்சை கேட்டதுக்கு.